நேசன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இந்தியா கண்டனம். எந்த சூழ்நிலையிலும் இந்திய மீனவர்கள் மீது படைபலத்தை இலங்கை பயன்படுத்தக்கூடாது என வலியுறுத்தல். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு கோரிக்கை. சென்னை அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது. தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழகத்தில் இயக்கப்படும் மினி பேருந்துகளுக்கான கட்டணங்கள் மாற்றியமைப்பு மே மாதம் முதல் அமலுக்கு வரும் என தமிழக அரசு அறிவிப்பு. டெல்லியில் நாளை காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறும். தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட 4 மாநில அதிகாரிகள் காணொலி வாயிலாக பங்கேற்க அழைப்பு. பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளர் போல் பேசுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சீமான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சரமாரி குற்றச்சாட்டு. தென் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடங்கியது தேசிய விளையாட்டுப் போட்டி. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இருந்து 38 அணிகள் பங்கேற்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிதாக 100 அமுதம் அங்காடிகள் திறக்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, கடந்த 45 மாத கால திமுக ஆட்சியில் புதிதாக 17,50,000 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், கரூர் மாவட்டத்தில் மட்டும் 5,264 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். தமிழகம் முழுவதும் 2,500 முழுநேரம் மற்றும் பகுதி நேர ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்த அவர், ஒரு நெல்மணி கூட மழையில் நனைந்து வீணாக கூடாது என்பதற்காக 400 கோடியில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளதாக கூறினார். ஒரு நெல்மணி கூட மழையில் நனைந்து வீணாக கூடாது என்பதற்காக 400 கோடியில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன என்று கூறினார். யுஜிசி கல்விக் கொள்கையின் மூலம் தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு முட்டுக்கட்டை போடுகிறது என அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் மத்திய அரசின் யுஜிசியின் புதிய விதிமுறைகள் இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கே கல்வித்துறையில் முழு உரிமை உள்ளது என்று கூறினார். யுஜிசி மூலம் மாநில பல்கலைக்கழகங்களை மத்திய அரசு கைப்பற்ற முயற்சிக்கிறது என்றும், அடிப்படை கல்வி முதல் உயர்கல்வி வரை பல்வேறு இடைஞ்சல்களை மத்திய அரசு கொடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். யுஜிசி கல்விக் கொள்கையால் மாணவர்கள் இடைநீக்கம் அதிகமாகும் என்று தெரிவித்த அமைச்சர் கோவி செழியன், விதிகளை திரும்பப் பெறும் வரை தமிழக அரசு தொடர்ந்து போராடும் என அமைச்சர் கோவி செழியன் கூறினார். தமிழகத்திலிருந்து செல்லும் எதிர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கும் என அவர் தெரிவித்தார். பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளர் போல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செயல்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியாரை விமர்சித்து பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற சீமான் முயற்சிக்கிறாரா என்ற ஐயம் எழுவதாக தெரிவித்தார். பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவதை தேர்தல் அரசியல் என கடந்துவிட முடியாது என்றும், பெரியாருக்கு எதிரான ஒவ்வொரு விமர்சனமும் அம்பேத்கர், மார்க்சியத்துக்கு எதிரானது என்றும் அவர் எச்சரித்தார். சீமானின் அரசியல் இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டிய திருமாவளவன், தமிழ் தேசியம் என்ற பெயரால் சீமான் தமிழர்களுக்கு எதிராக அரசியலை கையில் எடுத்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது என்று தெரிவித்தார். பஞ்சாபில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து அணியின் பயிற்சியாளர் பாண்டியராஜனுடன் எமது செய்தியாளர் உதயகுமார் நடத்திய பிரத்யேக உரையாடலை இப்போது பார்க்கலாம்.
தற்போது தமிழக அந்த கபடி வீரர் அணியின் பயிற்சியாளர் பாண்டியராஜன் நம்ம இடத்துல இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம் என்ன நடந்தது, அங்கே என்ன ஆயிடுச்சு நம்ம வீரர்களுக்குன்னு. சார் வணக்கம் சார். சார் பஞ்சாப் போட்டியில் என்ன நடந்தது, என்ன ஏன் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன சார்? நம்ம குவார்ட்டர் ஃபைனல் மதர் தெரசா யூனிவர்சிட்டிக்கும் தர்பங்கா யூனிவர்சிட்டிக்கும் குவார்ட்டர் ஃபைனல் நடக்குது சார். ஸ்டார்டிங்லேருந்தே அஃபீஷியல் எல்லாம் ஒரு ஒன் சைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விசில் பண்ணி. நாங்கள் கேட்க போனால் எங்களுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்ல. அவங்க நம்ம எது கேட்டாலும் டச் பண்ணால் டச் இல்லைன்றாங்க. எது பண்ணாலும் இருந்துச்சு, நாங்களும் ஆடிக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட் 5 நிமிஷம் இருக்கிற டயத்தில் நம்ம பொண்ணு ஜெயஸ்ரீன்ற பொண்ணு ரைடு பண்ணி போகிறாங்க. போய் கிக் பண்ணுறாங்க. கிக் பண்ணுற பொண்ணை கிக் பண்ணி இது பண்ணி லாக் ஆகுறாங்க. லாக் ஆகிற பொண்ணு அந்த தராங்கா யூனிவர்சிட்டி பொண்ணு வல்கராக அடிக்குது. எந்திரிச்சு அடித்தோன்னா அந்த அஃபீஷியல் யாரும் எதுவும் கேட்கல. அவன் தற்காப்புக்காக அந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து அந்த ஸ்டூடெண்ட் அடித்தோன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் அடிக்கிறாங்க. தட்டி கேட்க போனால் நம்மளையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்த காரணம். இப்போ இது போல் ஒரு தாக்குதல் நடைபெறும் போது யாரும் அங்கே கேட்கல, இல்லை அந்த அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில்? ஏன்னா அஃபீஷியல்ஸும் ஒரு வீடியோவில் பார்க்குறோம், அவங்களும் நம்ம வீரர்களை தாக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. கண்டிப்பாக அஃபீஷியல் வந்து விலக்கி விட்டுருக்கணும். அவங்களும் சேர்ந்துக்கிட்டு நார்த்துக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் அங்கே அடிக்கிறாங்க. தமிழக விளையாட்டு மேம்பாட்டு அணி விளையாட்டு மேம்பாட்டு தலைமையகம் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க சார் இது குறித்து? இவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அங்கேருந்து நாங்கள் வர்றதுக்கும் உடனே சொன்ன இந்த மாதிரி நடக்குதுன்னு சுச்சுவேஷன் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அதுக்குண்டான உடனே ஆக்ஷன் எடுத்து அங்கே பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு பேசி அங்கே உள்ள எஸ்பி எல்லாத்துக்கும் பேசி அங்கேருந்து உடனே ஃபுல் ஆக்ஷன் எடுத்து அங்கேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ட்ராவல்ஸ் புக் பண்ணி அங்கேருந்து டெல்லிக்கு வர வச்சு டெல்லியில் தங்க வச்சு ஃபுல் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக எல்லாம் செஞ்சு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து நாங்கள் இங்கே வர்ற வரைக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. உதயநிதி ஸ்டாலின் சாரும் ஃபுல் சப்போர்ட்டு. பயிற்சியாளரை அழைச்சிட்டு போயிட்டாங்க காவல் நிலையத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. பயிற்சியாளர் மேலே ஏதாவது வழக்கு பதிவு ஏதாவது செஞ்சாங்களா, என்ன பண்ணாங்க சார்? அந்த மாதிரிலாம் ஒன்றும் பதிவெல்லாம் பண்ணல சார். விசாரணை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் பேசிட்டு திரும்ப விட்டுட்டாங்க. இல்லை நீங்கள் போயிருந்தீங்களா விசாரணைக்கு? அவங்க கூப்பிட்டாங்க. அங்கே ஆமாம் கூப்பிட்டனால சரி வாங்க சார்னு போய் பேசணும். பேசிவிட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க ஒன்றும் இல்லை என்னோட மறுபடியும் ஸ்டேடியத்தில் விட்டுட்டு அங்கேருந்து எங்களை ட்ராவல்ஸ் புக் பண்ணி நாங்கள் நேராக டெல்லி வந்துட்டோம். இந்த பிரச்சனையால் அந்த போட்டியில் முழுமையாக கலந்து கொள்ள முடியல. என்ன ஆச்சு அந்த போட்டியில் அதுக்கப்புறம்? அதோட மேட்ச் முடிஞ்சிருச்சு சார். இப்போ போயிட்டுனா நாங்கள் அதோட பாதியோட கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். நம்மளால் வெற்றி பெற முடியல. குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு முழுமையாக நாங்கள் கலந்துக்கல. லாஸ்ட் 5 நிமிஷம் இருக்கப்போ ஃபைட் வந்தோன்னா அப்படியே கிளம்பி வந்துட்டோம். முழுமையான தவறு இந்த பஞ்சாப் டீம் மேலே தான்றீங்க? அந்த டீம் மேலே சொல்ல முடியாது சார். அங்கே இருக்க ஆர்கனைசிங் கமிட்டி அஃபீஷியல் இவங்க மேலே தான் தப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தப்பு கிடையாது. இப்போ அடுத்த முறை இது போல் போட்டிகளுக்கு போனால் இது போல் நடக்கக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் என்ன முன்வைக்கிறீங்க? சரியான முறையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்து அஃபீஷியல் கரெக்டாக நடத்துகிறவங்களாம் சரி அஃபீஷியலாக இருந்தாலும் கரெக்டாக ஊதி கரெக்டாக விசில் பண்ணாங்களாக்கும் எந்த டீமுக்கும் பாதகம் வராமல் வின் பண்ணலாம். சென்னை அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சென்னையில் உள்ள சுமார் 350க்கும் அதிகமான பள்ளிகளில் சுமார் 65,000த்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்திற்கு அம்மா உணவகங்களில் உணவு தயார் செய்யப்பட்டதால் அங்கு பணிபுரிவோருக்கு நிலையான வருமானம் கிடைக்கப்பட்டு வந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய தமிழக அரசு மேம்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்களில் பள்ளி மாணவர்களுக்கான உணவை தயாரிக்காமல் தனியாருக்கு தாரை வார்க்க 2 ஆண்டுகளாக முயற்சிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கண் துடைப்புக்காக திட்டங்கள் அறிவிப்பது அல்லது தங்கள் லாப நோக்கங்களுக்காக திட்டங்களை மடைமாற்றுவது என 4 ஆண்டுகளாக டிராமா மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக சென்னை மாநகராட்சியையும் பள்ளி குழந்தைகளையும் அதற்கு பயன்படுத்த முயற்சிப்பதை வன்மையாக கண்டிப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அம்மா உணவகங்களிலேயே காலை உணவு திட்டத்திற்கான உணவு தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்க முயற்சிப்பதை கைவிட வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சியை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அமைச்சர் முத்துசாமி தலைமையில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுகிறார். இதுவரை ஆதரித்து அமைச்சர்கள் திமுகவினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அமைச்சர் முத்துசாமி நாச்சியப்பா வீதி, அகில்மேடு வீதி, தில்லை நகர், கண்ணகி வீதி உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு கூடியிருந்த மக்களிடையே பேசிய அமைச்சர் ஜவுளி வர்த்தக உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் திமுகவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக அரசின் சாதனைகள் விளக்கி கூறும் வகையிலான துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி திமுகவினர் ஆதரவு திரட்டினர்.
இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதும், மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்வதும் சேதப்படுத்துவதும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் திமுக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் தனது வேலை முடிந்துவிட்டதாக கருதி அடுத்த வேலையை பார்க்க போய்விடுவதாக பாதிக்கப்படும் மீனவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த வருத்தத்துடன் தெரிவிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் 39 எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இலங்கை அரசுடன் பேசி தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்திற்கு எதிராக மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள இலங்கை தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனத்தை பதிவு செய்தது. கொழும்புவில் உள்ள தூதரகம் வாயிலாகவும் மத்திய அரசு தனது கண்டனத்தை இலங்கையிடம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தகைய சூழலிலும் இந்திய மீனவர்கள் மீது தனது படைபலத்தை இலங்கை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காரைக்கால் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே நேற்று முன்தினம் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினர் சுட்டதில் 5 பேர் காயமடைந்தனர். 2 பேர் காயங்களுடன் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஐசியூவில் உள்ளதாக விமர்சித்த அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜு, திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் சேரவில்லை என்று குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் மருந்துகள் இல்லாததை கண்டித்து பேருந்து நிலையம் எதிரே முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான கடம்பூர் ராஜு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு துறை சார்ந்த எந்த விஷயமும் தெரிய வருவதில்லை என்று குற்றம் சாட்டினார். நீட் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத அரசாக திமுக அரசு இருந்து வருகிறது என்று அவர் விமர்சித்தார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் இருண்ட ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என கடம்பூர் ராஜு கூறினார். கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி தேர்தலின் போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று கூறிய கடம்பூர் ராஜு, பெரியார் குறித்து பேசும் சீமான் விளம்பரத்திற்காக அரசியல் செய்து வருகிறார் என்று விமர்சித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்குகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில் முதற்கட்ட கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2ஆம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. வரும் 1ஆம் தேதி 2025-26ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இது நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் 8வது பட்ஜெட் ஆகும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதியக்குழு ஊதிய உயர்வு உள்ளிட்டவை இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுகிறது. புதிய நேரடி வரி சட்டத்திற்கான மசோதாவையும் நிதியமைச்சர் அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம் டெல்லியில் நாளை காணொலி வாயிலாக நடைபெறவுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கோடைக்கால தண்ணீர் தேவையை முன்னிறுத்தி தமிழகத்துக்கு கூடுதலாக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு பிரதிநிதிகள் வலியுறுத்துவார்கள் என்று தெரிகிறது. தமிழகம், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண காவிரி மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஆணையத்தின் சார்பில் அடுத்தடுத்து கூட்டங்கள் நடத்தப்பட்டு தொடர்புடைய மாநிலங்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி தொடங்கியுள்ளது. டேராடூனில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று இந்த போட்டியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த போட்டி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும்.
தடகளம், நீச்சல், துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், பேட்மிண்டன், ஹாக்கி, குத்துச்சண்டை, பளுதூக்குதல் உள்ளிட்ட அனைத்து ஒலிம்பிக் விளையாட்டுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. 32 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. டேராடூன், ஹரித்வார், நைனிடால், ஹல்த்வானி, ருத்ராப்பூர், சிவபுரி, நியூ தெஹ்ரி ஆகிய 7 மையங்களில் 18 நாட்கள் நடைபெறும் இந்த விளையாட்டு திருவிழாவில் 38 அணிகளைச் சேர்ந்த 10,000 வீரர் மற்றும் வீராங்கனைகள் களமிறங்கியுள்ளனர். இதில் தமிழகத்திலிருந்து 391 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். மவுனி அமாவாசை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவுக்கு வரும் பொதுமக்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பிரயாக்ராஜ் நகரையொட்டிய திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் நேற்றுடன் முதல் புனித நீராடல் முடிவடைந்தது. இன்று மவுனி அமாவாசையையொட்டி 2ஆம் கட்ட அமிர்தஸ்தானம் தொடங்கியுள்ளது. மவுனி அமாவாசை நாளில் மக்கள் புனித நதிகளில் நீராடி தான தர்மங்கள் செய்வார்கள். இந்த நாள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதால் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட மகா கும்பமேளாவில் லட்சக்கணக்கானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் பிரயாக்ராஜுக்கு வரும் ரயில்கள், பேருந்துகள் பக்தர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றன. முல்லை பெரியாறு அணை உடையும் என்பது காமிக்ஸ் கதை போல் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை நடத்த கேரள அரசு தடையாக உள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்க உத்தரவிடவும் கோரியும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை ஏற்கனவே விசாரித்த உச்சநீதிமன்றம் பெரியாறு அணையில் 142 அடி வரை நீர்த்தேக்க எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் முல்லை பெரியாறு அணையில் ஆய்வு செய்ய தேவையில்லை என்றும் தெரிவித்திருந்தது. இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முல்லை பெரியாறு அணை உடையும் என்பது காமிக்ஸ் கதை போல உள்ளது என்றும் முல்லை பெரியாறு அணை உறுதியாக உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பல பருவமழை காலங்களை கடந்தும் நிலையாக உள்ள இந்த அணையை கட்டிய பொறியாளருக்கு நன்றி கூற வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் இயக்கப்படும் மினி பேருந்துகளுக்கான டிக்கெட் கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதல் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கான பயணத்திற்கு 4 ரூபாயும் 4 முதல் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 ரூபாயும் டிக்கெட் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 முதல் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6 ரூபாயும் 18 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் தூரம் வரையிலான பயணத்திற்கு 10 ரூபாய் டிக்கெட் வசூலிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் மினி பேருந்துகளுக்கான புதிய கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்பசலனம் காரணமாக நாளையும் நாளை மறுநாளும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்கள் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.